மாநில பொருளாளர் ஐயா இளரா பாரதி செல்வன் அவர்கள். உழவில்லாமல் உணவில்லை, உணவில்லாமல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லாமல் உலகு இல்லை, உழவை மீட்போம் உலகை காப்போம் என்கிற செந்தமிழன் சீமான் அவர்களின் முழக்கத்தோடு என் உரையை தொடங்குகிறேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள். நான் ஸ்டாலின் சொன்ன மாதிரி தப்பா சொல்ல நினைக்கிறேன், சரியாக தான் சொல்லியிருக்கிறேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள். அதை போல இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலே அன்பு மகள் அஸ்வினி அவர்களுடைய வெற்றி மட்டுமல்ல, இந்த சோழ மண்டலத்தின் 18 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வரும் பின்னே இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் வந்திருக்கிறது முன்னே என்று நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன வழக்கமாக இந்த துண்டறிக்கை தயார் பண்ணும்போது மாபெரும் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நிறைய ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்று இருக்கிறேன். அப்போ எனக்கே தயக்கமாக இருக்கும், சும்மா ஆர்ப்பாட்டம் போடுங்க ஏன் அப்படின்னா. ஆனால் உள்ளபடியே இது ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்பாடு செய்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுக்கும், திருவாரூர் மாவட்ட 4 தொகுதி பொறுப்பாளர்களுக்கும், பங்கேற்றிருக்கும் 18 தொகுதி பொறுப்பாளர்களுக்கும், மாநில ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனை என்ன பாதிப்பு பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. பிரச்சனை என்ன, அதுக்கு தீர்வு என்ன, அதை பற்றி நான் சொல்ல நினைக்கிறேன். பிரச்சனை இந்த அரசாங்கத்தோட முன்கூட்டியே திட்டமிடாது. இவ்வளோ லட்சம் டன் விளையும் அப்படின்னா இதை சேமித்து வைக்கிறதுக்கு நம்மள்கிட்ட தேவையான கிடங்குகள் இருக்கா, உடனடியாக அப்புறப்படுத்துறதுக்கு தேவையான லாரிகள் இருக்கா, இதையெல்லாம் அவங்க திட்டமிடலை. இதுதான் முக்கிய பிரச்சனை. ஏன் திட்டமிடலைன்னா அவங்களுக்கு இதில் எல்லாம் அக்கறை கிடையாது, அதனால தான் அவங்க திட்டமிடலை. அப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நெல் மலிகள் 2 இடத்துல வீணா போகுது. ஒன்று வயல்ல, என்ன இந்த மழை காலத்தில் விளைவித்த நெல் மழையில நனைஞ்சு சாஞ்சு கிடக்கு, அறுவடை செய்ய முடியல, அதுலயே நிறைய நெல் வீணா போகுது. இதை தடுக்கணும்னா அறுவடை இயந்திரங்கள் நிறைய இந்த அரசாங்கமே வாங்கி அதை குறைஞ்ச வாடகையில் விவசாயிகளுக்கு வாடகைக்கு விடணும். அப்பதான் அங்க தடுக்க முடியும். அடுத்தது சேமிக்கிற இடத்துல தடுக்கணும் அப்படின்னா அந்த தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களை தரம் உயர்த்தணும், இன்னும் அளவு பெரிதாக்கணும், கூரைகள் அமைக்கணும், சாலைகளை சரி பண்ணணும். அதே மாதிரி இப்ப அவரு அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் சொல்றாரு, நாங்க இத்தனை லட்சம் டன் கொள்முதல் பண்ணோம், அதுல இவ்வளவு நாங்க வேற இடத்துக்கு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னும் அவரு சொன்னபடியே 1 லட்சத்துக்கு மேற்பட்ட 78,000 டன் நெல் இருக்கு. அப்ப இத உடனடியாக அப்பப்ப அப்புறப்படுத்தணும், அதுதான் இவங்க செயல்ற தவிர அப்பப்ப அப்புறப்படுத்துறது கிடையாது. அதற்கு லாரி உரிமையாளர்கள்ட்ட நான் பேசினேன், அவங்க சொன்ன ஒரு தகவலை இங்க நான் சொல்றேன். கடந்த காலங்களில் 10 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ளூர் லாரி ஒப்பந்ததாரர்கள் அவங்க தான் இதை அடுத்தடுத்து கொண்டு போவாங்களாம். ஆனால் கடந்த இந்த அதிமுக அரசுல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒப்பந்ததாரருக்கு அதை விட்டுட்டாங்க. அவங்க வேண்டியவங்களை வச்சு அவங்க லாரிகளை வச்சு பண்றாரு. இதுல பெரும் லாபம் அவருக்கு போகுது. யாரு? ஒரே ஒப்பந்ததாரருக்கு போகுது. ஏன் இது அதிமுக செஞ்சது? அவங்களுக்கு அவர் பங்கு கொடுத்துறாரு. அதனால அந்த ஒரே ஒப்பந்ததாரரால போதுமான லாரிகளை ஏற்பாடு செய்ய முடியவில்லை. இது ஒரு முக்கியமான காரணம், அதை மாற்றணும். உள்ளூர் லாரி ஒப்பந்ததாரர்களுக்கு தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து பெரிய கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் கொண்டு செல்லும் உரிமையை அளிக்கணும். அப்பதான் இதை மாற்ற முடியும். அதே மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இப்ப சத்தீஸ்கர் மாநிலத்தில் நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் இருக்கு, அரசாங்கம் வாங்கி கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் இவங்க வாங்கி கொடுத்தா என்ன, இவங்களுக்கு என்ன கேடு? அந்த மாநிலத்தில் இருக்கிற இங்க செய்ய முடியாதா? அதே மாதிரிதான் அங்க டன்னுக்கு 3500 ரூபா கொடுக்குறாங்க சத்தீஸ்கர்ல, இங்க 2500 ரூபா தான். எனவே நெல் உலர்த்தும் இயந்திரங்களை அரசே வாங்கி கொள்முதல் நிலையங்களை வச்சா அந்த ஈரப்பதம் மத்திய அரசு சொல்ற அந்த 17 விழுக்காடு அதை நம்ம கொண்டு வந்துட முடியும்.
அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க அவங்க, மத்திய அரசு அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை இதோட கலக்கறதுக்கு எங்களுக்கு முன்னாடியே சொல்லல. முன்னாடியே அவங்க சொல்லல, நீங்களே அதை கேட்டு வாங்கியிருக்கணும், நெருக்கடி கொடுத்துருக்கணும். உங்க மேல இடி ரைடுன்னு உடனே டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியை பாக்குறீங்கல்ல. இப்ப விவசாயிகளுக்காக போய் அவங்கள்ட்ட கேட்டு முன்னதாவே இந்த அனுமதியை பெறுறது என்ன அவங்களுக்கு வலிக்குது? அதே மாதிரி ஈரப்பதம் 20 விழுக்காடு 20 எது இருந்தாலும் சரி கொள்முதல் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் அங்க போய் கேட்கல? இப்படி எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு துணை முதல்வர் இங்க பாக்குறாரு. எங்கடா வர்றாருன்னா, நெல் கொள்முதல் எங்களுக்கு இல்ல, ஏத்தி அனுப்புற தொடர் நிலையத்துக்கு என்ன இங்க வந்தா நுழைய முடியாது, விவசாயிகள் பறிச்சிடுவாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடும், அங்க வர்றாரு. அதே மாதிரி உணவு அமைச்சர் அவரும் அங்கதான் வர்றாரு. அதே மாதிரி எங்க ஊர் அமைச்சர் TRB ராஜா அவர் ரயில் நிலையத்தில் போட்டோ போஸ்ட் கொடுக்கிறாரு. கொள்முதல் நிலையத்துக்கு வரல. நான் ஒரு கேள்வியை முதல்வருக்கு கேட்கிறேன், நீங்க பார்க்கிற அளவுக்கு எங்க விவசாயிகளுக்கு தகுதி இல்லையா? தகுதி இல்லையான்னு கேட்கிறேனா? அப்ப நீங்க அவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்களா விவசாயிகளை? அவன் கடை வாங்கி வேளாண்மை பண்ணிட்டு கண்ணீர்ல தத்தளிக்கிறான். எப்படி கடனை அடைக்க போறோம்? எப்படி நம்ம பிள்ளைய படிக்க வைக்க போறோம்? நாளைக்கு ஒரு மருத்துவ செலவை எப்படி ஈடு கட்ட போறோம்? பரிதை வச்சு நிக்கிறான். அவனை நீங்க பார்க்க கூடாதா? உங்க தகுதிக்கு அது இழுக்கா? வரமாட்டீங்களா? எவ்வளவு கேவலம் பாருங்க. அது என்ன கருணாநிதி கத்து கொடுத்ததுங்க? ஒரு பிரச்சனைன்னா அதை கண்டுக்காம விட்டுட்டா மக்களும் நினைச்சுக்குவாங்களாம் இது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை. இது யாருக்குன்னா, விவசாயிகள் காவிரி படுகையில தான் இருக்கிறாங்க. அதுக்கு வெளியில எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க மற்ற மாவட்டங்கள்ல. அவங்களுக்கு இதை காமிச்சுக்கிறது இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறமே. கூடங்குளம்னா அவனோட பிரச்சனை, காவிரினா காவிரி படுகை பிரச்சனை, ஸ்டெர்லைட்னா தூத்துக்குடிகாரன் பிரச்சனை. என்னைக்கு இதை நம்ம தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனை எடுத்திருக்கிறோம். அப்படி எடுத்து போராடினாதான் இந்த திராவிட கட்சிகளுக்கு புத்தி வரும். அடுத்தது இந்த எதிர்கட்சி முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் அவரு இதுல புந்து ஒரு நாடகம் பண்றார். இதே எடப்பாடியார் அவர்கள் காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த பொழுது நான் அவருக்கு நன்றி சொன்னேன், தொலைபேசி வழியாக நன்றி சொன்னேன். இன்றைக்கு அவரே நான் கண்டிக்கிறேன். ஏனென்றால் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்று நம்முடைய வள்ளுவ பேராசான் சொல்லி இருக்கிறார். நீங்க ஒரு நன்மை செஞ்சிருக்கிறீங்க. செந்தமிழன் சீமான் அவர்களும் அதற்காக உங்களை பாராட்டினார். ஆனால் 1000 தீமைகளை இந்த தமிழ் இனத்திற்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக விவசாயிகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அமைச்சர் காமராஜ் அவர்கள் அவர் பேட்டி கொடுக்கிறாரு, எங்க காலத்துல எல்லாம் நல்லா இருந்தது, எதுவுமே இப்படி நடக்கல. என்னன்னா இந்த திமுகவுக்கெல்லாம் இந்த மக்கள் மறதி மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. மறந்துடுவாங்க 5 வருஷம் ஆனா ரொம்ப நம்பிக்கை. சரி என்னடா அப்பயும் இப்படிதான் இருந்திருக்குமோ அப்படின்னு இணையத்துல போய் பார்த்தேன். 2019-20 2018-19 பார்த்தா விகடன்ல ஒரு கட்டுரை வந்திருக்கு. அப்பயும் இதே நிலைமை தான். இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கங்க. விவசாயிகளுக்கு தெரியும், விவசாயிகளுக்கு அப்பா இதெல்லாம் நான் இப்ப சொன்னதெல்லாம் தீர்வு. இந்த தீர்வெல்லாம் வரணும்னா அதுக்கு இன்னொரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வு என்ன? இந்த தீர்வுகளை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதுதான் இதற்கான தீர்வு. அந்த தீர்வை நோக்கி மக்கள் வர வேண்டும். அவங்க நினைச்சுக்கிறாங்க ஒரு பேருந்து நிலையம் கட்டினா மக்கள் ஓட்டு போட்டுருவான், பாலத்தை கட்டினா ஓட்டு போட்டுருவான், சாலையை போட்டா ஓட்டு போட்டுருவான், பாதாள சாக்கடையை கொண்டு வந்தா ஓட்டு போட்டுருவான்னு. இனிமேல் விவசாயிகள் ஏமாற தயாராக இல்லை. எங்களுடைய நெல்லுக்கு உரிய விலை கிடைத்தால் தான் நாங்கள் வாக்களிப்போம், எங்களுடைய நெல்லை உரிய முறையில் கொள்முதல் செய்தால்தான் வாக்களிப்போம் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இந்த தேர்தலிலே திராவிட கட்சிகள் தோல்வி பெறுவது உறுதி. நாம் தமிழர் கட்சி வென்று ஆட்சி அமைப்பது விருதி. இறுதியாக ஒன்ன சொல்லிட்டு போறேன். அடுத்தது தம்பி சாட்டை துரைமுருகன், தம்பி ஹுமாயூன் கபீர் இவர்கள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள். இவங்க 2 பேருக்கு முன்னாடி கருணாநிதி அப்படின்ற பேரை சொன்னாலே அவங்க எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கெடு வாய்ப்பாக மைக்குக்கு நேரம் முன்னாடி அவருடைய படம் இருக்கு. என்ன பேச போறாங்களோ எனக்கே தெரியல. ஒரே ஒரு கருத்தை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். பெரியார் என்று போற்றப்படுகின்ற அந்த ஐயா ஈவேரா அவர்கள் ஒன்றை சொன்னார். தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சொல்கிறது, செந்தமிழன் சீமான் சொல்கிறார், இந்த திராவிட சனியனை விட்டொழியுங்கள்.
திராவிட சனியனை விட்டொழியுங்கள். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். தேசமே பிரபாகரன், சுவாசமே பிரபாகரன்.